நம் தமிழ்ல மிகச்சிறந்த நல்ல புத்தகங்கள் நிறைய வெளியாக இருக்கிறது. சரித்திர நாவல்கள் படிப்பவர்களுக்கு பொன்னியின் செல்வன் பிடிக்கும். நல்ல நாவல் தான், நிறைய படித்திருக்கிறேன். நண்பர்கள் பலரும் அதை பற்றி வியந்து வியந்து பேசியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்போதுமே சொல்லுவேன், பொன்னியின் செல்வன் நல்ல நாவல், அது உங்களுக்கு பிடிக்கும் என்றால் இன்னொரு நாவலும் நல்ல நாவல் தானே, அதை நீங்கள் ஏன் படிக்கவே இல்லை? வீரபாண்டியன் மனைவி என்றொரு நாவல் வெளியாக இருக்கிறது. அரு ராமநாதன் எழுதிய நாவல் பாண்டியர் வரலாற்றை பேசுகிறது. அந்த நாவலில் அதிகம் சரித்திரம் இருக்கிறது. சரித்திரத்தில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு பிடிக்கும். நிச்சயம் நீங்கள் வீரபாண்டியன் மனைவியை படித்து பாருங்கள். பிரேமா பிரசுரம் தான் அதை வெளியிட்டிருக்கிறது. அரு ராமநாதன் தமிழ் மிகச்சிறந்த தமிழறிஞர். ராஜராஜ சோழனை நாடகமாக போட்டவர். அதுதான் பின்னாளில் திரைப்படமாக வெளிவந்தது. இந்த வீரபாண்டியன் மனைவி என்ற ஒரு புத்தகம் எனக்கு தெரிந்து இந்த 30-40 ஆண்டு காலத்தில் நிறைய பேரால் வாசிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது வெகு மக்களுடைய கவனத்தில் ஒரு பொன்னியின் செல்வனை போல கொண்டாடப்படவில்லை. ஆனால் பொன்னியின் செல்வனை போல கொண்டாடப்படுவதற்கான தகுதி அத்தனையும் உள்ள ஒரு புத்தகம் அது. நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரலாற்று நாவல்கள் படிப்பீர்கள் என்றால் நீங்கள் வீரபாண்டியன் மனைவி சிக்க வீர ராஜேந்திரன் என்ற ஒரு நாவல் கன்னடத்தில் இருந்து தமிழில் மொழியாக்கம் பண்ணப்பட்டு நேஷனல் புக் ட்ரஸ்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. மிகச்சிறந்த ஒரு வரலாற்று நாவல். வானம் வசப்படும் என்ற பிரபஞ்சன் ஆனந்தரங்கம் பிள்ளையினுடைய வாழ்க்கை குறிப்பை முதன்மைப்படுத்தி ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். மிகச்சிறந்த வரலாற்று நாவல். அதை நீங்கள் படியுங்க. வாழ்க்கையை பற்றி, வாழ்வினுடைய புதிர்களை பற்றி, எதற்காக வாழ்கிறோம், ஏன் வாழ்கிறோம் என்பதை பற்றி சிந்திப்பவரா நீங்கள்? உங்களுக்கு ஒரு புத்தகத்தை சொல்வேன். அது வாழ்வின் அர்த்தம் என்ற ஒரு புத்தகம். விக்டர் பிராங்கல் எழுதிய புத்தகம். சந்தியா பதிப்பகம் அதை வெளியிட்டிருக்கிறது. அந்த ஒரு புத்தகத்தை படித்தால் நீங்கள் 10 நாட்களுக்கு தூங்க முடியாது. ஒரு நல்ல புத்தகம் என்ன செய்யும் தெரியுமா? உங்கள் உறக்கத்தை போக்கடிக்கும். உடனடியாக அதை பற்றி யாரிடமாவது பேச வைக்க சொல்லுங்க. இன்னும் சொல்ல போனால் அதை வாங்கி இன்னொருவருக்கு கொடுத்து உடனே படித்து வைத்து விட வேண்டும் என்று சொல்லும். பல நாட்களுக்கு அதை மனதிலேயே ஒட்டி கொண்டிருக்க சொல்லும். இன்னொன்று, அந்த புத்தகத்தில் ஒவ்வொரு வரியாக அடிக்கொடுத்து அதை மனதில் ஏற்றிக்கொண்டு இந்த புத்தகத்தில் இருப்பது போல வாழ்ந்து விட முடியாதா என்று சொல்லும். அப்படி அந்த விக்டர் பிராங்கல் யார்? அவர் ஒரு மருத்துவர். 2ஆம் உலகப் போரின் போது யூதர்களை எல்லாம் கொண்டு போய் யூத முகாமில் அடைத்தார்கள் இல்லையா? இந்த யூத முகாம் எப்படிப்பட்டது தெரியுமா? லட்சக்கணக்கான யூதர்களை ஹிட்லர் கொண்டு போய் ஆசிஸ் என்ற ஒரு இடத்தில் அடைத்து அங்கே போன உடனே என்ன செய்வார்களாம்? ரயிலில் இருந்து போய் இறங்கிய உடனே ஆட்களை வரிசையாக பிரிப்பார்கள். 2 வரிசை தான். ஒரு வரிசை அந்த அதிகாரி வலது என்று சொல்லுவார், இன்னொரு வரிசை இடது என்று சொல்லுவார். இடது பக்கம் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள், உடனடியாக சாகடிக்கப்பட்டுவாங்க. வலது பக்கம் தலையை திருப்பினால் அவர்கள் எல்லாம் வாழ்வதற்கு தகுதியானவர்கள். ஆனால் என்ன தெரியுமா? அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும், வேலை செய்யப்படுவார்கள். யாருக்கும் பேர் கிடையாது. எல்லாருக்கும் சிறைச்சாலையை போன்ற எண்தான். இந்த விக்டர் பிராங்கல் மருத்துவர் இவர் கைது செய்யப்பட்டு போய் ரயிலிருந்து இறங்குறார். இறங்கிய உடனே திரும்பி பார்க்கிறார். அந்த அதிகாரியுடைய தலை வலது பக்கம் திரும்ப போகிறதா, இடது பக்கம் திரும்ப போகிறதா? வலது பக்கம் திரும்பினால் வாழ்க்கை, இடது பக்கம் திரும்பினால் மரணம். ஒரு கேள்வியும் கிடையாது. ஏன் அவர் இடது பக்கம் தலையை திருப்பினார்னு யாரும் கேட்கவே மாட்டாங்க. இவர் அந்த அதிகாரியை பார்த்து கொண்டே இருக்கார். அந்த அதிகாரி இவர் பார்த்துட்டே இருக்கார். விக்டர் பிராங்கல் எழுதுகிறார், ஒரு மனிதன் நம்மை நேராக பார்க்கும்போது நமக்கு பெரும்பாலும் அந்த பார்வையை விளக்கத்தான் தோன்றும். அது நேரத்தில் இந்த மனிதனை பார்க்கும்போது இவன் கையில் தான் என் வாழ்க்கை இருக்கு. நான் பிழைக்க போறேன்னா சாக போறேன்னா தலை வலது பக்கம் திரும்ப போகிறதா, இடது பக்கம் திரும்ப போகிறதா? அந்த தலையை நான் பார்த்துட்டே இருந்தேன். என் வாழ்க்கையில் மனிதனுடைய தலையை அப்படி நான் பார்த்ததே கிடையாது. முதல் முறையாக பார்த்தேன். அவன் ரொம்ப நேரம் யோசித்துக்கு அப்புறம் வலது பக்கம் தலையை அசைத்தான். நல்ல வேளை, எனக்கு வாழ்க்கை திரும்ப கிடைத்தது. அவர் போனால் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவருடைய ஆடைகளை எல்லாம் களைந்து விட்டு குளிக்க வைப்பார்கள். குளிக்க வைத்து அவர்களுடைய உடம்புல ஒரு துணி இல்லாமல் எல்லாத்தையும் உருவிட்டு அழுக்கான மிக பழைய துணி, பழைய காலணியை கொடுத்து அணிந்து கொள்ள சொல்லி அவருடைய தோலில் அவர்களுடைய இடது கையில் அந்த பச்சை குத்திடுவாங்க அவங்களுடைய எண்ணெய். இனிமேல் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு வெறும் எண் தான், பேர் கிடையாது. இந்த எண்ணுள்ளவர் இந்த வேலைக்கு போயிருந்தால் போகணும். இந்த எண்ணுள்ளவரை சாவதற்கு அழைத்து பொங்கல்னா கொண்டு போயிடுவாங்க. ஒரு கேள்வியும் கிடையாது. இப்படி ஹிட்லர் எவ்வளவு பேரை கொன்றார்? 20 லட்சம் பேரை கொன்றார். இந்த 20 லட்சம் பேரில் எவ்வளவு பேர் 1 வயதிலிருந்து 5 வயதுக்கு உட்பட்டவர்கள்? 40,000 பேர் 1 வயதிலிருந்து 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள். அவளை கொன்றார். பெண்களில் ஒரு 50-60,000 பேர்களை கொன்றார். லட்சக்கணக்கான மனிதர்களை. அவர்கள் கல்வியாளர்கள், பேராசிரியர்கள், மருத்துவர்கள், வேறுபாடு இல்லாமல் அத்தனை மக்களையும் கொன்றார். என்ன காரணம்? அவருக்கு இந்த இனமே வாழக்கூடாது என்று. அப்படித்தான் இன்றைக்கு தமிழ் இனத்திற்கும் நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே.
அப்போ அந்த இன அழிப்பு என்பது வரலாற்றில் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த விக்டர் பிராங்கல் உயிர் தப்பி அந்த முகாமில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அங்கே அவர் கூட வாழ்கிறவர்கள் எல்லோருமே இவரை போல வாழ்க்கையை எண்ணிக்கொண்டிருப்பவர்கள், என்றைக்கு வேண்டுமானாலும் மரணம். ஆனால் அவர் சொல்கிறார், இந்த தருணத்தில் நான் ஒரு மருத்துவர் என்பதால் ஒரு உளவியல் ஆய்வை மேற்கொண்டேன். வாழ்க்கை யாருக்கு வாழ்வதற்கான விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் தான் வாழ்கிறார்கள். யாரெல்லாம் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை இல்லையோ, யாரெல்லாம் எதிர்காலத்தை உறுதியாக பற்றி கொள்ளவில்லையோ அவர்கள் தான் முதலில் இறந்து போகிறார்கள் என்பதை கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு சொல்றாரு, நம்பிக்கை மட்டும்தான் மனிதர்களை வாழ வைக்கிறதே தவிர சந்தர்ப்பம் இல்லை. எந்த மனிதனுக்கு நான் இன்னும் வாழ்வேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறானோ, நான் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று நினைக்கிறானோ, என் வாழ்க்கையை இன்னொரு அழித்து விட முடியாது என்று உறுதியாக நம்புகிறானோ அவன்தான் அழைத்திருக்கிறான். ஒருவரை பற்றி பிராங்கல் எழுதுகிறார். அவர் வந்தார், அவர் ஏற்கனவே இறந்து போனவரை போலவே இருந்தார். அவரை பார்த்து கேட்டேன், முகமெல்லாம் வெளியேற்றினார். சொன்னார், எப்படியும் நான் செத்துடுவேன், இன்றைக்கா நாளைக்கா நாளை மறுநாளாம் தெரியாது, ஆனா இன்னைக்கு கொண்டு விடுவார்களே, நினைத்து நினைத்து அழுதுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், அதிகபட்சம் நான் 30ஆம் தேதி வரைக்கும் இருப்பேன்னு நினைக்கிறேன், 30ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமா என்னை கொண்டுருவாங்க. ஒன்றுமே நடக்கல. ஆனா 29ஆம் தேதி இரவு அவருக்கு உடல்நிலை மோசமாகி 30ஆம் தேதி காலையில இறந்துட்டார். விக்டர் பிராங்கல் சொல்றார், அந்த தண்டனை அவரே அவருக்கு வழங்கி கொண்டது. நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்க தவறினால் வேறு எதுவுமே உங்களை காப்பாற்றாது. உங்கள் மீது நீங்கள் வைக்கிற உறுதியான நம்பிக்கையை தவிர வேறு எதுவுமே உங்கள் வாழ்க்கைக்கு துணை கிடையாது. உங்களை நம்புங்கள். திரும்ப திரும்ப அவர் சொன்னார், உங்களை நம்புங்கள். மனிதர்கள் துன்பத்தை கண்டு அஞ்சுவதே இல்லை. துன்பத்தை ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு காரணத்தை தேடுகிறார்கள். அந்த காரணத்தை மட்டும் சொல்லிவிட்டால் எந்த துன்பத்தையும் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த வரியை நான் படிக்கும் போது நினைத்தேன், எவ்வளவு ஒரு மகத்தான உண்மை. மனிதர்களுடைய துன்பங்களுக்கெல்லாம் ஒரு காரணம் தான் வேண்டியிருக்கிறது. இந்த காரணம் என்ன? பிரிட்டிஷ் அரசாங்கம் நடக்கு, அப்படிதான்ப்பா நடக்கும், பரவாயில்ல, அனுபவிப்பான். மோசமான ஆட்சி நடக்கு, அப்படிதான் நடக்கும், அனுபவிப்பான். மோசமான கணவன் அமைந்து விட்டான், அதனால நீ அப்படிதான் வாழணும், அனுபவிப்பான். மோசமான பிள்ளைகள் அமைந்து விட்டார்கள், பெற்றோர்கள் துரத்தப்படுவார்கள், அப்படிதான் அனுபவிப்பாங்க. எல்லா துயரங்களையும் மனிதர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் சொல்லப்படுகிறது என்பதுதான். காரணமே இல்லாமல் ஒரு துன்பத்தை ஒருவனை அனுபவிக்க சொன்னால் அவன் அனுபவிக்கவே மாட்டான். அனுபவிக்காதோடு இந்த துன்பத்தை தன் மீது சுமத்தி விட்டார்களே என்று உடனே கிளம்பெழுவான், கோபப்படுவான், புலம்புவான். இன்னும் சொல்ல போனால் எனக்கு ஏன் இந்த துன்பம் என்று சொல்லுவான். யோசித்து பாருங்கள், எப்போமெல்லாம் நமக்கு துன்பம் வருகிறதோ அப்பெல்லாம் நம்ம வலி வருகிறதோ வேதனை வருகிறதோ அப்பெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஏன் இப்படி இருந்துச்சு, வாழ்க்கையில் நான் எல்லாம் நல்லதாத்தானே செஞ்சேன், நான் நல்லா தானே நடந்துக்கிட்டேன், எனக்கு ஏன் வலி வருகிறது வேதனை வருகிறது. உங்களுக்கு வலி வேதனை துயரம் வருவதற்கு காரணம் வெளியிலிருந்து எதுவும் அல்ல, நீங்களே தான் என்று நீங்கள் நினைக்கிறீங்க. நான் அப்படி ஒன்றும் செய்யவில்லையே, பிறகு எதுக்கு எனக்கு துயரம், எனக்கு ஏன் வேதனை? விக்டர் பிராங்கல் சொல்றார், இப்படியெல்லாம் மனம் தத்தளிக்கும், மோதும், கஷ்டப்படும். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கிறது, உறுதியான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? அவர் பிராங்கல் எழுதுறாரு, வெளியே இவரை கைது பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க, இவர் மனைவி என்னன்னு தெரியாது, உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்று கூட தெரியாது. ஆனால் நான் உறுதியாக நம்பினேன், என் மனைவி வெளியே எனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார், என்றாவது ஒரு நாள் நான் அவரை போய் சேருவேன், அவரோடு உரையாடுவேன், ஒன்றாக நாங்கள் வாழ்வோம் என்று நான் நம்பிக்கே இருந்தேன். இந்த ஒரு காரணத்துக்காக நான் உயிர் வாழ்வேன்னு நினைச்சேன், வேற ஒண்ணுமே கிடையாது. எனக்காக ஒரு மனைவி இருக்கிறாள், அவளுக்காக நான் போவேன் நம்பிக்கே இருந்தேன். உண்மையில் பார்த்தால் அந்த 1,00,000 பேர் இருந்த முகாமில் என்னை போல மிகச்சிலர் தான் உயிர் வாழ்ந்தோம். ஒருவேளை என் நம்பிக்கை தான் என்னை காப்பாற்றோம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த மாதிரியான ஒரு இருண்ட மரண முகாம்ல ஒரு இசைக்கோ நல்ல கலைக்கோ இலக்கியத்துக்கோ இடமே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு நாள் இரவு திடீர்னு அங்கு ஒரு இசை ஒலிப்பதை கேட்டோம். யாரோ ஒருவருடைய பிறந்த நாள், அவர் அந்த அதிகாரியினுடைய பிறந்த நாள், அவருடைய பிறந்த நாளுக்காக ஒரு இசைத்தட்டை ஒலிக்க வைக்கிறாங்க. அந்த இசைத்தட்டை எல்லாரும் அந்த அதிகாரிகள் எல்லாம் கூட இருந்து ஆடி பாடி கேட்கும் போது சிறை கொட்டரிக்குள்ள இருக்கக்கூடிய நாங்களும் கேட்டோம். மற்றவர்கள் அதை கேட்டுட்டு அமைதியாக இருந்தாங்க, ஆனால் நான் கண்ணீர் விட்டு அழுதேன். அந்த இசை என்னை துன்பப்படுத்தியது, நான் வாய்விட்டு அழுதேன். எல்லாரும் என்ன கேட்டாங்க, ஏன் அழுகிறேன் அந்த இசையால்? இல்லை இல்லை, இன்றைக்குத்தான் என் மனைவிக்கும் பிறந்த நாள் என்று சொன்னேன். அந்த இசை அவள் கேட்க வேண்டிய இசை இல்லையா? இதே இசையை நாங்கள் ஒலிக்க விட்டு நாங்கள் எங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டாமா? சொல்லிட்டு அவர் சொல்றாரு, துயரத்திலேயே மிகப்பெரிய துயரம் எது தெரியுமா? உங்களுக்கு விருப்பமானவர்களை பிரிந்து அதை பற்றி நினைத்துக் கொண்டிருப்பதுதான். அப்ப இந்த விக்டர் பிராங்கலுடைய அந்த புத்தகம் முழுவதும் அவருடைய அந்த
2 கொட்டடி வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. கடைசி 30 பக்கம் மட்டும் அவர் ஒரு மருத்துவர் என்பதால் மருத்துவரை போல துல்லியமா சொல்றாரு. இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழ்க்கை, வாழ்க்கைக்கு என்ன நம்பிக்கையை எப்படி உருவாக்கணும் என்ன அப்படின்னு. நண்பர்களே, உங்களுக்கு எப்போதாவது இந்த மாதிரி ஒரு மனச்சோர்வு இருந்து நீங்கள் உங்கள் கஷ்டத்தை தீர்க்க முடியவில்லை என்று நினைத்தால் நீங்கள் விக்டர் பிராங்கலை ஒரு முறை படியுங்கள். ஏன்னா நான் நிறைய முறை அதை பரிசோதனை செய்து பார்த்திருக்கிறேன். படித்து முடித்த பிறகு நீங்கள் ஒரு நல்ல குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு எப்படி ஒரு உடல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குமோ அது போல ஒரு மனம் புத்துணர்ச்சி கிடைக்கும். என்ன தெரியுமா, உங்கள் மனதில் இருந்த கவலைகள் வேதனைகள் எல்லாம் தானே போயிடும். ஒரு புத்தகம் உங்களுக்குள் இப்படி ஒரு பெரிய அகமாற்றத்தை உருவாக்கும், வாழ்வின் மீது பற்றுக்கொள்ள வைக்கும். உண்மையிலேயே பெரிய லட்சியங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள், கனவு காணுங்கள், அந்த லட்சியங்களுக்காக போராடுங்கள். உங்களை பற்றி நீங்கள் ஏன் சுயமாக ரொம்ப குறைவான மதிப்பீடு வச்சிருக்கிறீங்க? இவ்வளவுதானா வாழ்க்கை? இல்லையே. இந்த வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் அடைய முடியுமோ அத்தனையும் கற்பனை செய்யுங்களா, அதனாலதான் போகுது. கடந்த காலத்தை பற்றியே நினைச்சிட்டு இருக்காதீங்க, எதிர்காலத்தை பற்றி கனவு காணுங்கள், எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள், எதிர்காலத்தை பற்றி கொள்ளுங்கள் சொல்றாரு. யார் உறுதியாக எதிர்காலத்தை பற்றி இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிகழ்காலத்தில் வீழ்ச்சியே கிடையாது. ஒருவேளை அவர்களுக்கு இடர் வரலாம், ஆனால் அந்த இடர் கடலை பட்டு விடும், அதை தாண்டி அவர்கள் வாழ்வார்கள் அப்படின்னு உறுதியாக சொல்றார். அப்ப நமக்கு இது போல ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய படைப்புகள், நம்பிக்கையை தரக்கூடிய இலக்கியங்கள் தேவை. இப்படி நல்ல புத்தகங்கள், நிறைய புத்தகங்கள் வெளியாகிறது. இந்த புத்தகங்களை எல்லாம் 1-2 நான் இன்னைக்கு சொன்னேன். இப்படி நிறைய புத்தகங்களை எங்கே போய் தேடி படிப்பது? வீடில்லா புத்தகங்கள் அப்படின்னு நான் ஒரு தொடர் எழுதினேன் ஹிந்துல. இந்த தொடர் இப்போது புத்தகமாக வந்திருக்கிறது. மிகச்சிறந்த 50 புத்தகங்களை நான் அதில் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். அதை ஹிந்து பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு புத்தகத்தை நீங்கள் வாங்கினால் உங்களுக்கு 50 மிகச்சிறந்த புத்தகங்களை அதில் நான் அறிமுகம் பண்ணியிருக்கேன். கதா விலாசம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகத்தில் தமிழினுடைய நீங்கள் படிக்க விரும்புகிற 50 முக்கியமான எழுத்தாளர்களை அவர்களை ஏன் படிக்க வேண்டும் சொல்லியிருக்கேன். இப்படி நான் சொன்னது போல என்னுடைய மூத்த படைப்பாளர்கள் பலரும் அவர்களுக்கு விருப்பமான சிறந்த புத்தகங்களை அறிமுகம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவருக்கு பிடித்தமான புத்தகத்தை எடுத்து பேசுறாங்க. ஆனால் அது தேடி வாங்கவும் படிக்கவும் பின்பற்றவும் படித்த புத்தகங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டியதும் நம்முடைய வேலைதான். இந்த வேலையை உங்களுக்காக இன்னொருவர் செய்யவே முடியாது. நீங்கள் தான் உங்களுக்கு விருப்பமான புத்தகத்தை படிக்கணும், நீங்க தான் உங்களுக்கு விருப்பமான புத்தகத்தை கொண்டாடணும். ஒரே ஒரு புத்தகத்தை கடைசியாக சொல்லி நேரம் கல்வி உரையை முடிச்சுக்கிறேன். இது குழந்தைகளுக்கான புத்தகம். நேஷனல் புக் ட்ரஸ்ட் போனீங்கன்னா அந்த புத்தகம் இருக்கு, சின்ன புத்தகம், ஆச்சரியம் எனும் கிரகம் அப்படின்னு ஒரு புத்தகம். அதை என்னுடைய பையன் படிப்பதற்காக தான் நான் வாங்கி கொடுத்தேன். ஆனால் அவன் படிப்பதற்கு முன்பாக நான் ஒரு முறை படிக்கலாமே என்று படித்தேன். ஆனால் படித்த பிறகு இந்த புத்தகத்தினுடைய இன்னொரு பிரதி வாங்கி அவனுக்கு கொடுத்துட்டு இதை நானே வச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்குள்ளும் ஒரு சிறுவன் இருந்துட்டு தானே இருக்கான், நம்ம எல்லோருக்குள்ளும் ஒரு சிறுவன் இருக்கிறாங்க. அந்த சிறுவனுக்கு நாம் இன்னும் படிக்க கொடுத்து கொண்டே தானே இருக்கணும். இந்த புத்தகத்தில் ஒரு கதை இருக்கு, நல்ல கதை, மறக்க முடியாத ஒரு கதை. ஒரு மலை பிரதேசத்தில் நரிகள் நிறைய வாழும். இந்த நரிகளுக்கெல்லாம் பேச முடியும், அது ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும். அப்படி பேசிக்கொள்ளும் போது இந்த நரிகளுக்கு ஒரு வரம் கிடைத்திருக்கிறது. என்னன்னா, இவர்கள் நினைத்தால் ஒரே ஒரு முறை எந்த உருவத்தை வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி அவர்களுக்கு ஒரு வரம் கிடைக்கப்பட்ட நரிகள். இந்த நரிகளில் வசிக்கிற பிரதேசத்தில் எப்பவுமே ஒரு பனிமலையினுடைய அடிவாரம் என்பதால் இந்த அடிவாரத்தில் ஒரு பெரிய ரெசார்ட் இருக்கு. அங்கே அந்த விடுதியில் தங்குகிற மனிதர்களை பார்த்துட்டே இருக்கும். இந்த நரியில ஒரு குட்டி நரி, அந்த நரிக்கு இந்த மனிதர்களை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும், எவ்வளவு இன்பங்களை அனுபவிக்கிறாங்க. கார்ல வராங்க, இறங்கி போறாங்க, கூட்டம் கூட்டமா டான்ஸ் ஆடுறாங்க, நல்ல உணவுகளை சாப்பிட்றாங்க, விதவிதமான வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள். நாம நரிகளுக்கு என்ன இருக்கு? ஒளிஞ்சு வாழ்றோம், ஒரு இன்பமும் கிடைக்கல. அதிகபட்சம் சாப்பாடை தவிர நமக்கு என்ன இருக்கு? வாழ்க்கையில ஒண்ணுமே கிடைக்கலையே. மனிதனாக பிறந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும், இந்த மனித வாழ்க்கை எவ்வளவு நல்லது அப்படின்னு அது மனிதனாக ஆசைப்படுது. அந்த தாய் நரி சொல்லுது, அப்படிலாம் இல்லை, நாம் நினைப்பது போல் மனிதர்கள் நல்லவர்கள் இல்லை. இவர்களுடைய உடையை பார்த்து, இவர்களுடைய உல்லாசத்தை பார்த்து இவர்களை நம்பிடாத, நீ அந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம். ஆனா இந்த நரி கேட்க மாட்டேங்குது. இல்லம்மா, நான் வாழ்ந்தால் ஒரு மனிதனாகத்தான் வாழ்வேன், என்ன செய்யலாம் அப்படின்னு வரத்தை பயன்படுத்தி நான் மனிதனாக போறேன். ஐயோ, ஒரு தடவை வரத்தை பயன்படுத்தினேன்னா திரும்பி நீ நரியாக முடியாதே, பரவாயில்ல, மனிதனாகவே இருக்கேன் அப்படின்ட்டு அதை வரத்தை பயன்படுத்தி ஒரு மனிதனாக மாறிட்டு தான் தாயிட்ட சொல்லுது, நான் நகரத்துக்கு போறேன், வேலை தேடிக்கிறேன், ஆனால் உங்களை எல்லாம் பராமரிப்பேன், உங்களுக்கு தேவையான உணவெல்லாம் வாங்கிட்டு வந்து தருவேன் அப்படின்னு. நகரத்துக்கு அந்த நரி வருது. அந்த நரிக்கு படிப்பு தெரியாது, எதுவுமே தெரியாது. திடீர்னு உருவத்தால ஒரு இளைஞனாக மாறிடுச்சு தவிர அதுக்கு என்ன தெரியும்? நகரத்தில் வந்த உடனே அதுக்கு உணவு பசிக்குது, ஒரு கடைக்கு போனால் காசு கேட்குறாங்க.
காசு இல்லைன்னு சொன்னா வேலை பாருங்கிறாங்க. வேலை பார்க்கணும்னா படிச்சிருக்கியான்னு கேட்கறாங்க. எதுவுமே தெரியாது. தட்டு தடு மாதிரி கடைசியில ஒரு ஆள்கிட்ட போய் கேட்குது. அந்த ஆள் கேட்கிறாரு, பார்த்தா நல்ல வாட்ட சாட்டமா இருக்கே, என்ன செய்வேன்? எல்லாமே செய்வேன், நல்லா ஓடுவேன், ஆடுவேன், எல்லா வேலைகளையும் செய்வேன் அப்படின்னோடனே அவர் ஒரு கடையில, அது அலங்கார பொருட்கள் விற்கக்கூடிய கடை, அந்த கடையில ஒரு பணியாளராக வேலை கொடுத்துருந்தாங்க. சம்பளம் கிடைக்குது, நல்ல உடைகள், விரும்பிய உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த நரி சந்தோஷமா இருக்கு. ஒரு நாள் அந்த கடைக்காரர் சொல்றாரு, நம்ம குடோனுக்கு போ, குடோன்ல இருந்து கொஞ்சம் ஸ்டாக் எடுத்துட்டு வரணும், போய் ஸ்டாக் எடுத்துக்கலாம்னு இந்த நரியை அனுப்புறாங்க. குடோனுக்கு போனா அந்த குடோன் கதவை திறந்த பிறகுதான் இந்த நரிக்கு தெரியுது அந்த மனிதர் என்ன தொழில் செய்கிறார்னா, விலங்குகளை கொன்று அதனுடைய ஆடைகளை உரித்து இந்த ஆடைகளை விற்பனை செய்யக்கூடியவர். அவரோட குடோன் முழுவதும் ஏராளமாக எல்லா விலங்குகளினுடைய தோல்களும் இருக்கு. இதை பார்த்த உடனே, ஐயோ, நம்ம முன்னாடி செத்த நரியெல்லாம் இந்த ஆள் தான் வேட்டையாடி இருக்கான், அவன்கிட்டயே நம்ம போய் இப்படி ஒரு பணியாளராக சேர்ந்திருக்கமேன்னு சொல்லிட்டு அது அச்சப்படுது. அந்த ஆள் சொல்றான், உன்னை ஏன் இப்ப இதை பார்க்க சொன்னேன் அப்படின்னா, இதுல நரி தோல்லாம் குறைவா இருக்கு, வேட்டைக்கு போறோம், உடனடியாக வேட்டையாடுறோம், வேட்டையாடி கிடைக்கிற மிருகங்களுடைய தோலெல்லாம் கொண்டு வரணும், வாங்க போகலாம் அப்படின்னு. இந்த நரி போகிறது. போனால் அதுக்கு தன்னுடைய தாயை பார்த்துட்டு, ஐயோ, அம்மா சொல்லிச்சு இன்னைக்கு இந்த மனிதர்கள் நம்ம நினைக்கிறது போல நல்லவங்க இல்லை, ஆனா என்ன செய்ய, இந்த வேலையை, இந்த உருவத்தை ஏத்துட்டோம், இந்த உருவத்துக்கு ஏத்துக்கிட்டா இவங்க வாழ்க்கையை தானே வாழணும்னு துப்பாக்கி எடுக்குது. எல்லாரும் சுடுங்கிறாங்க. வேற வழியே இல்லாம அந்த நரி தன்னுடைய தாயையே சுடு. அது ஒரு வயதான நரி. அதை சுட்ட உடனே பெரிய தோல். கடைக்காரன் சந்தோஷப்படுறான். இந்த பையன் வேலைக்கு சேர்ந்த உடனே எவ்வளவு பெரிய நரியை கொண்டுட்டான், இவனுக்கு சிறப்பு ஊதியம் கொடுக்கணும், சிறப்பான மது வகைகளை கொடுக்கணும்னு கொடுத்து அவனை ஊதியம் எல்லாம் கொடுத்து கொண்டாட சொல்லிட்டு, இந்த நரி தோல்ல ஒரு மிகப்பெரிய மேலாடையை செய்வோம், இதை பெரிய விலைக்கு வித்துடலாம் அப்படின்னு. அப்போ எல்லாரும் போயிடுறாங்க. விருந்தெல்லாம் முடிஞ்ச உடனே இந்த நரி மலை மேல போய் நின்று சொல்லுது, மனிதனாக மாறினால் இரக்கமே இல்லாமல் சொன்ன வேலையை மட்டும் செய்து கொண்டு, இட்ட வேலையை மட்டும் செய்து கொண்டு சொந்த தாயை கொல்லணும் அப்படின்னா இது என்ன வாழ்க்கை? இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக நான் மனுஷனா மாறினேன், வேண்டாமே, நான் இப்ப கொண்டுட்டேன், இந்த பாவத்தை போய்க் கொள்வதற்காக என்ன செய்ய போறேன்னா, நான் ஒரு நரிதான் இந்த மனிதர்களுக்கு தெரியட்டுமேன்னு ஊழையிடுறேன். அது ஊழையிடுது. கீழே இருந்தவர்கள்லாம் சொல்றாங்க, பாவம் இந்த பையன் மனநலை தவறிடுச்சு, குடிச்சான் இல்லையா, அதுல மனநலை தவறி போய் ஒரு மலை மேல நின்று கத்திட்டே இருக்காங்க. இந்த எழுத்தாளர் கடைசியா சொல்றாரு, இப்ப கூட நீங்க அந்த மலைக்கு போனால் அந்த விடுபட்டு போன நரியினுடைய சத்தத்தை கேட்டுட்டே இருக்கலாம். அந்த நரியினுடைய சத்தம் எதை நிறைவேற்றுகிறது தெரியுமா? நீங்கள் உங்கள் தாயை மறந்து விடாதீர்கள், அந்த தாய்க்கு இப்படி ஒரு விஷயத்தை சரியாக அதை நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது. ஒரு சின்ன கதை தான், ஏதோ ஒரு ஜப்பானிய குழந்தைக்கு சொல்லப்படக்கூடிய கதை. ஆனா அந்த கதையை நம்ம படிக்கும் போது நம்ம வாழ்க்கையில, நம்ம சொந்தத்துல, நம்ம ஊர்ல நம்ம கேட்ட கதையை, நம்முடைய சொந்த தாயை, நம்முடைய துயரத்தை, இன்னும் சொல்ல போனால் அப்படி ஒரு நரி நமக்குள்ளும் இருக்கிறது. தந்திரமாக நாம் எப்படியோ செயல்படுறோம். அப்படியெல்லாம் நமக்குள்ள இருந்த நரியெல்லாம் போயிடல. அப்படி ஒரு நரி நமக்கும் இருக்கிறது. ஆனால் அந்த நரி நமக்குள் முழித்துக் கொள்ளவே இல்லை. அது முழிச்சுக்கிற நேரம் நம்மளுடைய மனசாட்சி அதை அடக்கிறது. அப்ப இந்த கதை நிறைய கேள்வி கேட்கிறது. ஒரு நல்ல இலக்கியம், நல்ல புத்தகம் உங்கள் வாழ்க்கையில் இது போல எப்போதுமே துணை செய்யும், உங்களை வழிநடத்தும். அது ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சம் உங்களுக்கு எப்பெல்லாம் மனவேதனைப்படுதோ அப்பெல்லாம் உங்களுக்கு வழி நடத்தும், நம்பிக்கை கொள்ள வைக்கும். இது போன்ற புத்தக கண்காட்சியுடைய தேவையே என்னன்னா, அந்த மாதிரியான நல்ல புத்தகங்களை நீங்கள் வாங்குவதற்கும் சேகரித்துக் கொள்வதற்கும், அந்த சேகரித்த புத்தகங்களை உங்கள் அடுத்த தலைமுறையான குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கும் தான். சிலர் என்கிட்ட கேட்பாங்க, நான் நிறைய புத்தகம் வாங்கிட்டேன், எல்லாத்தையும் படிக்க முடியலையே அப்படின்னு. அந்த புத்தகங்கள் எல்லாம் கேக் இல்லை, நீங்க இன்னைக்கே சாப்பிட்டு முடிச்சிடணுங்கிறதுக்கு வைத்துக் கொள்ளுங்கள். அதெல்லாம் தானியங்கள், விதை நெல்களை போல விளைவதற்கான நாள் வரும், அன்னைக்கு விதைக்கலாம், அன்னைக்கு அறுவடை பண்ணலாம். ஆனால் விதை நெல்லை நீங்கள் வேண்டிய நாளில் சேகரிக்க முடியாது. விளையிற நேரத்திலேயே விதை நெல்லை வைத்துக் கொள்ளணும். இதெல்லாம் விதை நெல்லை போன்றது, தானியத்தை போன்றது. நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய வடை பஜ்ஜி போல உடனே சாப்பிட முடிக்க வேண்டிய விஷயம் அல்ல. வைத்துக் கொள்ளுங்கள், படியுங்கள், உங்கள் தலைமுறைக்கு கொடுங்கள், அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுங்கள். நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்தை படிங்க. நீங்க டிவி பாருங்க, வேணாம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதை எவ்வளவு நேரம் பார்க்கிறீர்களோ அதில் குறைந்தபட்சம் நாளில் ஒரு மடங்காவது நீங்கள் புத்தகம் படிங்க. இன்னொன்று, புத்தகம் படிக்கிற பழக்கத்தை ஆதரியுங்கள், கொடுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு புத்தகங்களை பரிசாக கொடுங்க. உங்கள் நண்பர்களை புத்தகங்களை படிக்க வைங்க. குழந்தைகளுக்கு புத்தகம் படித்து காட்டுங்க. பெற்றோர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரே இதை தான், கேட்கிறதோ கேட்கலையோ ஒரு கதையை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். அப்படி ஒரு கதை கேட்டு வளர்ந்தவன் தான் நான். யார் யாராலும் கதை கேட்டு வளர்ந்திருக்கிறேன். அந்த கதைகளைத்தான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பு அதற்கான ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு
நான் படித்த புத்தகங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.